வணக்கம், வெல்கம் டு பிரேமி ஹேண்ட்கிராஃப்டர். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ஆஃபீஸ் லஞ்ச் பேக்கும் உட்டன் ஹேண்டில் பேஸ்கெட்ஸும் பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா உட்டன் ஹேண்டில் பேஸ்கெட்டு. இந்த பேஸ்கெட்டோட ஹேண்டில் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகும். உள் சைடு நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகும். பாருங்கள், உள் சைடு நான் மடக்கிறேன், ஃப்ளெக்சிபிள் ஆகுது. ஆனால் வெளி சைடு ஃப்ளெக்சிபிள் ஆகாது. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹேண்டிலு. இந்த ஹேண்டில் நம்ம எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஹேண்டிலில் சென்ட்ரலில் ஹோல் வச்சு நம்ம கார்பெண்டர்கிட்ட கொடுத்து ஆர்டர் பண்ணி தான் இந்த ஹேண்டில் வாங்கியிருக்கோம். ஒரு ஆர்டருக்காக கேட்டிருந்தாங்க, நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பேஸ்கெட்ஸ் கலர்ஸு. இதில் பார்த்திங்கன்னா நடுவில் சென்டரில் இந்த ஹேண்டிலில் ஹோல் இருக்கும். அது உள்ளார நம்ம பேஸ்கெட்லேருந்து வர ஒயரை எடுத்து சொருகி நம்ம ஒரு சுற்றி சொருகி விட்டுருக்கோம். இந்த பேஸ்கெட்டுக்கு எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நான் வந்து 32 கட் ஒயர் எடுத்திருக்கேன். 8.5 ஸ்கேல் அளவில். பேஸ் வந்து 14 லைன் போட்டிருக்கேன். ஆனால் வந்து நான் சென்டரில் வர கட் ஒயரில் மட்டும் 8.5 ஸ்கேலுக்கு பதிலாக நான் வந்து ஒரு 3/4 அடி ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். அதாவது 9.25 ஸ்கேல், அந்த 10 ஒயர் மட்டும், சென்டரில் வர 10 ஒயர் மட்டும். 32 ஒயரில் இந்த லெஃப்டில் 11, ரைட்டில் 11 விட்டாச்சு, 22 போயிடுச்சு. சென்டரில் 10 ஒயர் மட்டும் நான் எக்ஸஸாக கட் பண்ணி அதை எல்லாத்தையும் சொருகி விட்டுட்டு பேஸ்கெட் முடிச்சுட்டு அந்த எக்ஸஸாக கட் பண்ண ஒயர் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து ஹேண்டில் கோல்குள்ளே விட்டு சொருகி நான் முடிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் லஞ்ச் பேக்கு. இதுவும் நல்ல ஒரு அகலம் ஜாஸ்தியாகவும் நல்ல ஃபினிஷிங் நீட்டாக கொடுத்துருக்கோம். கலர் காம்பினேஷன்ஸும் கஸ்டமைஸாக கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃப்ளாஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டில், கேரியர், லஞ்சு டவல்ஸு, ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்பொழுது, பெரியவங்க எடுத்துகிட்டு போகும்பொழுது நல்ல தாராளமாக உங்களுக்கு இடம் இருக்கும். இதில் வெல்க்ரோ அட்டாச் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த பேஸ்கெட்டுக்கு எப்படி வெல்க்ரோ அட்டாச் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, வெல்க்ரோ அட்டாச் பண்ணுறது எப்படின்றது. இது பார்த்திங்கன்னா அழகாக வெல்க்ரோ வந்து செட் ஆகிடும். உங்களுக்கு எந்த பக்கமுமே கேப்பே தெரியாது. நீட்டாக இப்படி வச்சு நம்ம உள்ள திங்ஸஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம வெல்க்ரோவை இப்படி பண்ணோன்னா அழகாக உங்களுக்கு இதாகிடும். சைடுலேயும் நம்ம மூடி போட்டிருக்கோம். நான் கையை உள்ளே விட்டு எடுத்ததுனால மூடி உள்ளே மடங்கியிருக்கு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சைடுலேயும் மூடி போட்டிருக்கோம். எப்போதுமே சைட்லேயும் மூடி போட்டால் தான் இந்த பேஸ்கெட் அழகாக கவர் ஆகும். இப்படி போட்டுட்டு நம்ம வெல்க்ரோவை வச்சு அட்டாச் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் டைம் கொடுத்திங்கன்னா தான் நம்ம அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் எப்போதுமே குவாலிட்டியில் வந்து நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் நீண்ட நாளைக்கு பொருட்கள் உழைக்கும். உட்டன் ஹேண்டிலும் டீக்குட்டில் தான் பண்ணியிருக்கோம். குவாலிட்டியாக இருக்கும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.